தற்போதைய அண்மை செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கூட்டாட்சிக்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்தியா கூட்டணி எதிர்க்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இந்த நடைமுறை ஜனநாயகத்தை முழுமையாக கொன்றுவிடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவையில இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் ஆரம்பம் முதலே இதற்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் கூட இது தொடர்பான எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வரக்கூடிய நிலையில இன்று மக்களவையில இது தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கூட்டாட்சிக்கு எதிரான ஒரு நடைமுறைக்கு முற்றிலும் மாறான ஒரு செயல்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றும், ஒற்றை ஆட்சி வடிவ ஆட்சியினுடைய அவயங்களுக்கு இது தள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பன்முகத்தன்மையை பாதிக்கக்கூடிய ஒன்று, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை முற்றிலுமாக முடக்கக்கூடிய ஒன்று என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் குடியரசு தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு மத்திய அரசு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒற்றை குறிக்கோளை தள்ள முயற்சிக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில இது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முழுமையாக எதிரானது என்றும், ஏற்கனவே முன்மொழியப்பட்ட மசோதா அதே போன்று நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மசோதாக்கள் சட்டங்களை எல்லாம் இது மழுங்கடிக்க செய்துவிடும் என்பன போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். நமது சிறந்த அரசியலமைப்பை உருவாக்கியவர்களால் அவ்வப்போது தேர்தல்கள் வடிவில் இது முன்வைக்கப்படக்கூடிய நிலையில சட்டத்திற்கே ஒரு சோதனை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒவ்வொரு தேர்தலும் அந்தந்த மாநிலங்களுடைய உரிமைக்கு ஏற்றபடி நடத்தப்படக்கூடிய ஒரு நிலையில ஒரே கட்டுப்பாட்டின் கீழ் இதனை கொண்டு வருவது ஜனநாயகத்துடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒன்று என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய அரசியலை என்றென்றும் மாற்றி அமைக்க அச்சுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சட்டத்தை நிறைவேற்ற பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது என்றாலும் கூட நாட்டினுடைய முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு பாஜகவுக்கு தக்க பாடத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து புகட்ட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எனவே நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டு வரும்போது அதனை திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் எதிர்க்காமல் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிவின் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.